ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் செஃப். நம்ம இன்றைக்கி வீட்டிலையே ரொம்ப சூப்பராக சாஃப்டான ஒரு ஜாம் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜரில் ரொம்பவே நல்லாயிருக்கும். பசங்களும் இந்த ஜாம் கேக்கை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி யாருக்காவது பர்த்டேக்கோ இல்லை ஏதாவது ஃபங்க்ஷனுக்கோ இந்த மாதிரி நீங்கள் கேக் ட்ரை பண்ணும்போது ரொம்பவே சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக வரும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு முட்டையை எடுத்திருக்கேன். இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. முட்டை வேணான்னு நினைக்கிறவங்க தயிர் சேர்த்துக்கலாம். 3/4 கப் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிர். இப்போ முட்டையை வெள்ளைக்கரு மஞ்சக்கரு எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலக்கிக்கோங்க. அடுத்தது 2.5 கப் அளவு சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம போட்டிருக்கிற இந்த சுகர் நல்லா மெல்ட் ஆகிற மாதிரி முட்டையோட ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையே நீங்கள் பவுடர் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். அடுத்தது 50 ml அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க, 1/2 கிளாஸ் அளவுக்கு. இப்போ சர்க்கரையும் பாலும் நல்லா மெல்ட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 50 ml அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டரை உருக்கி சேர்த்துருக்கேன் 50 ml அளவுக்கு. என்கிட்ட வெண்ணிலா எசன்ஸ் இல்லை, வாசத்துக்காக ஏலக்காய் 3 அதோடு சேர்த்து. இப்போ பேக்கிங் பவுடர் 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்தது பேக்கிங் சோடா 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க, 1/4க்கு கொஞ்சம் கம்மியாக. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன்றோட ஒன்றா சேர மாதிரி நல்லா பபிள்ஸ் இல்லாமல் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் இப்போ மாவு சேர்த்துக்கலாம். நான் 2 கிளாஸ் கோதுமை மாவும் 2 கிளாஸ் மைதா மாவும் சேர்க்குறேன். உங்களுக்கு மைதா மாவு மட்டும் வேணும்னா அது மட்டும் சேர்த்துக்கலாம், இல்லை கோதுமை மாவு மட்டும் வேணும்னா அதை சேர்த்துக்கலாம். மாவு சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப பொறுமையாக சாஃப்டாக மெதுவாக மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள். அது பபுளாக இருக்கும், அது உடஞ்சிடக்கூடாது. மாவு சேர்த்துற வரைக்கும் தான் நம்ம வேகமாக நார்மலாக மிக்ஸ் பண்ணலாம். மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணணும். நான் இப்போ 4 கிளாஸ் அளவுக்கு மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவை மேலேருந்து எடுத்து ஊற்றும்போது வேகமாக விழக்கூடாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படி மடிப்பு மாதிரி மாவு இருக்கணும். அதுதான் கரெக்டான பதம். இப்போ கேக் மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ எந்த பாத்திரத்தில் நீங்கள் வைக்கிறீங்களோ அதில் எண்ணெய் தடவி வெள்ளை பேப்பர் இல்லைனா பட்டர் பேப்பர் வச்சுக்கோங்க. இப்போ மாவை அந்த பாத்திரத்தில் ஊற்றிட்டு லைட்டாக 2 தட்டு தட்டிக்கோங்க. உள்ளே ஏர் இருந்துச்சுன்னா அது ஈவனாக ஆகிறதுக்காக இந்த மாதிரி நல்லா தட்டி விட்டுக்கோங்க. கெட்டியான பாத்திரம் எதில் வேணாலும் நீங்கள் கேக் இந்த மாதிரி ஊற்றி வைக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம கேக் வேக வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வேஸ்ட்டான ஒரு கடாயோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் நான் உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் மணல் சேர்த்துக்கலாம், இல்லை வெறுமனவே எதுவுமே இல்லாமல் கூட வச்சுக்கலாம். கேக் மேலே நம்ம ரெடி பண்ணதை வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை ஒரு 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ரெடி பண்ண கேக் மாவு இதில் வைக்கணும். வச்சுட்டு 45லேருந்து ஒரு 50 மினிட்ஸ் நல்லா மூடி வச்சுருங்க. எங்கேயுமே கேப் வராத மாதிரி ஃபுல்லாக மூடி வச்சிடணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஃபுல்லாக நல்லாவே வெந்துடுச்சு. நீங்கள் வெந்துருச்சா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு குச்சி விட்டு பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயுமே ஒட்டாமல் வந்திருக்கும். அது கரெக்டான பதம். பாருங்கள், சைடில் ஃபுல்லுமே நல்லா வெந்து வந்திருக்கு. ரொம்பவே கேக் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். இது கேக் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம பாத்திரத்துலேருந்தே எடுக்கணும், தலைகீழாக கொட்டி எடுக்கணும். அதுக்கு முன்னாடியே எடுத்தீங்க அப்படின்னா ஹீட்டில் மேலே பாதியும் கீழே கேக் உடஞ்சி தான் வரும். ஸோ நல்லா ஆறுனதுக்கப்புறம் சைடில் ஒரு கத்தி வச்சு சைடு பக்கத்தை ஃபுல்லாக இந்த மாதிரி கத்தி வச்சு அறுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கொட்டினீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். இப்போ இதை நம்ம கவுத்துக்கலாம். வாவ், ரொம்ப சூப்பராக நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ மெதுவாக மேலே இருக்கிற பேப்பரை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நல்லா வெந்து வந்திருக்குன்னு. ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஹனி இல்லை ஜாம் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வெறுமன பேசிக் கேக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஸ்பான்ச்சியாக இருக்குன்ட்டு. ரொம்பவே நல்லா வாசமாக இருக்கும். அடுத்தது ஹனி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 50 ml அளவுக்கு தண்ணியை ஒரு பாத்திரத்தில் சின்ன பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஹனி சேர்த்துக்கோங்க, தேன் சேர்த்துக்கோங்க. தேன் இல்லை அப்படின்றவங்க 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா மட்டும் ஹனி சேர்த்தோம் அப்படின்னா அது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இது கொஞ்சம் கெட்டியான பதம் வர வரைக்கும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா பொங்கி வரும். ஸோ அந்த பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஹனி சிரப் ரெடி ஆகிடுச்சு.
இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கேக்கில் வந்து சுற்றி எல்லா பக்கமும் ஓட்டை ஓட்டையாக போட்டுக்கணும். அப்போ தான் வந்து சிரப்பு வந்து உள்ளே இறங்கும். அதுக்காக எல்லா பக்கமும் சைட்லேருந்து நடு வரைக்கும் ஒரு சின்ன குச்சியோ இல்லை சின்ன குறுக்கியோ வச்சு இந்த மாதிரி நல்லா ஓட்டை போட்டுக்கோங்க. ஹோல் போட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த சிரப்பை ஃபுல்லாக இதில் ஊற்றிக்கலாம். ஹனி சிரப் வந்து எல்லா பக்கமுமே கேக்கில் இருக்கிற மாதிரி ஃபுல்லாக நடுவுலேருந்து எல்லா பக்கமுமே சேர்த்துக்கோங்க. ஃபுல்லாக நல்லா சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து ஜாம் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம எந்த தேன் மிக்ஸ் பண்ண அதே பாத்திரத்துலேயே வந்து ஜாமை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பைனாப்பிள் ஜாம், மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம் இது ரெண்டும் தான் இருக்குது. இது ரெண்டுமே வந்து எல்லோ அண்ட் ஆரஞ்சு கலரில் இருக்குது. ரெட் ஜாம் வந்து கிடைக்கும். நீங்கள் அது வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம் சேர்க்குறேன். ஸோ இது கூட வந்து ஃபுட் கலர் வந்து நான் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். பிங்க் கலர் ஃபுட் கலர் வந்து கேக்குக்கு செய்கிறது தான். ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லை. உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் நார்மல் ஜாம் வச்சு செஞ்சுக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா தண்ணி பதத்துக்கு கலக்கிடணும். இதை வந்து நல்லா கலக்கின பிறகு அடுப்பில் வச்சு நல்லா கிளறிக்கோங்க. அடுப்பில் நல்லா அந்த பாவு வந்து பொங்கி வர பதம் வரைக்கும் நல்லா கிளறிடணும். அதுக்கப்புறம் ஸ்பூனில் எடுத்து ஊற்றுனீங்க அப்படின்னா அது வந்து ஜெல்லி டைப்பில் இருக்கும். ஸோ அதுக்கு மேலே ரொம்ப நேரம் வச்சுருந்தீங்கன்னா மறுபடியும் அது கெட்டியாயிரும். நம்ம கேக்கில் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ இது கரெக்டான பதம். இப்போ கேக்கோட மேல் பகுதியை மட்டும் லைட்டாக கத்தி வச்சு அறுத்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற ஜாமை வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து மேல் பகுதியில் மட்டும் அப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு கேக் ஃபுல்லாக வேணும்னா நீங்கள் எல்லா பக்கமுமே வந்து தடவிக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கேக்கை வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். சைடில் எல்லாம் அங்கங்கே வந்து கீழே உழுது இருக்க மாதிரி அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அவ்வளோதான், ஸ்பூன் வச்சு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. பார்க்கவே எவ்வளோ அட்ராக்டிவாக செம்மையாக இருக்குது. இப்போ இது மேலே வந்து நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்கு தேங்காய் வந்து ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் வந்து 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் திருவிக்கோங்க. அதை வந்து வடைச்சட்டியில் லைட்டாக வந்து வறுத்துக்கோங்க. இது வறுத்துட்டிங்கன்னா அதோட ஈரப்பதம் போயிட்டு இந்த மாதிரி ட்ரையாக கிடச்சிடும். இப்போ இந்த தேங்காய் பவுடரை வந்து கேக் மேலே வந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் அங்கங்கே தூவி விட்டுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைனும் போட்டுக்கலாம். நான் வந்து ஹார்ட் ஷேப் வந்து போட்டிருக்கேன். இந்த கேக் வந்து என் ஹஸ்பண்டோட பர்த்டேக்காக நான் செஞ்சேன். எல்லாருமே சாப்பிட்டு ரொம்பவே நல்லா இருக்குனாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சூப்பராக வரும். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த மாதிரி செஞ்சு அசத்துங்க. சூப்பரான ஹாட் ஹனி ஜாம் கேக் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாப்பி குக்கிங்.